ஏடிஎம்ல என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த சைட்லேருந்து வர்றப்போ மேலேருந்து புகை வந்துட்டு இருந்துச்சு சார். அதை நோட் பண்ணிவிட்டு மெயின் என்ட்ரன்ஸில் வந்துட்டு மேலே 3rd ஃப்ளோருக்கு போயிட்டேன். நான் மேலே கொடக் மஹிந்திரா தனியார் வங்கி இருந்துச்சு, அந்த வங்கிக்கு போனேன். அவங்ககிட்ட சார் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்குமே அவங்க வந்து அவங்க ஆஃபீஸில் பார்த்தாங்க. அங்கே வந்து எந்த ஒரு புகையுமே வரல. மேலே எல்ஐசியில் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் அந்த 2 வங்கி ஸ்டாஃபும் போனோம் சார். போயின்னா அவங்க வந்து கதவை வந்து லாக் போட்டு வச்சுருந்தாங்க, கண்ணாடி கதவை. நானும் அந்த 3 பேர் சேர்ந்து கதவை உடைச்சோம். உள்ளே இருந்து ஒரு ஆள் வந்து ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் கூட்டி வந்துட்டோம் சார். கண்ணன் ஒரு ஸ்டாஃபு கொஞ்சம் ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. அவருக்கு தீ காயத்தோடு இருந்தார். 108க்கு ஃபோன் பண்ணி அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு சார். ஏற்றி விட்டுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் உடனே வந்துட்டாங்க, ஃபயரும் வந்துட்டாங்க. வந்துட்டு அவர் போகிறப்போ எங்கிட்ட சொல்லிட்டு போனார், உள்ள ஒரு மேனேஜர் மேடம் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னே அப்படின்னு சொல்லி அவர் அப்போ சொல்லிட்டு போனார் சார். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி 2வது இடம் மேலே போகிறப்போ நாங்கள் 2nd ஃப்ளோரே நாங்கள் ரீச் பண்ண முடியல. அவ்வளோ ஒரு கரும்புகை, ஒன்றும் பண்ண முடியல சார். அப்புறம் நாங்கள் ஃபயர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அந்த அம்மா லேடி வந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த ஃபயரில். அவங்க ஒரே ஒரு லேடி மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை மணி இருக்கு சார்? கரெக்டாக 8:45க்கு மேலே சார். 8:45க்கு ஃபயர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, பூட்டு போட்டிருந்தாங்க. அதை உடைக்கிறதுல லேட் ஆச்சு சார். அதை கொஞ்சம் ஒரு ஓப்பனில் இருந்துச்சுன்னா அப்பயே உள்ளே போய் நாங்கள் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கோம். எத்தனை பேர் காப்பாற்றிருக்கீங்க சார்? நாங்கள் 3 பேர் தான் சார் போனோம். நான் ஒன்று, பேங்க் ஸ்டாஃப் 2nd ஃப்ளோரில் இருந்த 2 பேங்க் ஸ்டாஃபு, நாங்கள் 3 பேர் தான் சார். நாங்கள் மேலேயே போனோம். நாங்கள் போகிறப்ப கொஞ்சமாக லேசாக தான் புகை வந்துட்டு இருந்துச்சு சார். அந்த கண்ணாடியை உடைக்கிற அந்த ஒரு 10 நிமிஷம் கேப்பில் வந்து புகை ரொம்பவே அதிகமாயிடுச்சு சார். எங்களாலே உள்ளே ரீச் பண்ண முடியல. ஒரு அளவுக்கு மேலே உள்ளே போனால் ஒருத்தவர் தப்பி குதிச்சு வந்தார். அவர் பாத்ரூம் போயிருந்தார் போல. அந்த கேப்பில் வந்து ஃபயர் ஆயிருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அவரை தூக்கிட்டு வந்து கீழே வந்து வச்சு, கீழே தண்ணி இருந்துச்சு சார், அதில் குளிப்பாட்டி அவர் வந்து கொஞ்சம் உட்கார வச்சு 108க்கு ஃபோன் பண்ணி அவரை ஏற்றி விட்டோம் சார். அவர் போறப்பதான் சொல்லிட்டு போனாரு, மேல ஒரு லேடி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆமா சார், 108க்கும் போலீஸுக்கும் நான் தான் சார். மேல ஒரு 2 ஸ்டாஃப் இருந்தாங்க சார். ஒருத்தவர் வந்து ஜிஹெச்சுக்கு நாங்க 8:55க்கு நாங்க அனுப்பிச்சு விட்டோம் சார் அவரை. அந்த ஒரு லேடியை மட்டும் எங்க காப்பாற்ற முடியல சார். எங்களால புகை 2வது ஃப்ளோருக்கு பரவிடுச்சு புகை. ஸோ அதுக்கு மேல எங்களால ரீச் பண்ண முடியல. அப்புறம் ஃபயரும் வந்துட்டாங்க. காவல்துறை விரைந்து வந்து உடனே அவங்க ரெஸ்கியூல இறங்கிட்டாங்க. ஆனா ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சு, யாருமே ரீச் பண்ண முடியல. என்னோட பேர் மணியன் சார்.